ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. உடக்கற ஒழுவு காத்துல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அடவோட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது. மாமனே உன்னை காணாம மத்தியில் சோறும் பொங்காம பாவினா பருத்தி நாரா போனேனே. பாட்டாடி கேக்குது பாட்டு. என் பேரனே எப்படி மயக்கிறதுன்னு நல்லா வித்த தெரிஞ்சு வச்சிருக்கா. அவனுக்கு பாட்டு பிடிக்கும்னு அவனுக்கு சோடி உட்காந்துட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டா. இவ தொல்ல வேண்டாம் தானே அவனை வெளியூர்ல கொண்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. என் மக கறிட்ட போய் முதல்ல உண்மையை சொல்லி கூட்டிட்டு வரணும். அவ விளக்கு மத்த கொண்டு சாத்தினாதான் இவ அடங்குவா. இந்த கிறுக்கச்சிக்கு ஏம்புட்டு தைரியமும் தெனாவட்டு இருந்தா என் பேரனை கூட்டியாந்து இங்க உட்காந்து கொஞ்சி குழாவிக்கிட்டு இருப்பா. எவ்வளவு திமிரு. எத்தனையோ முறை சொல்லியாச்சு. இந்த மருமக கரப்பைய கேட்டாதானே என்னமோ ஊர் உலகத்துல இல்லாத தங்கச்சி. என் தங்கச்சி மாவளை தான் கட்டுவேன், தங்கச்சி மாவளை தான் கட்டுவேன்னு இப்ப இந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கான். இன்னைக்கு போய் என் மவகிட்ட சொல்லி விளக்க மத்த கொண்டு அடிக்க சொல்றேன்னா இல்லையான்னு பாரு. ரெண்டு பேரும் இப்ப கையும் களவுமா பிடிக்கிறனா இல்லையான்னு பாரு. மாமா காலம்புறா நாம இப்படியே இருக்கணும் மாமா. எங்க புள்ள போயிருப்போம்? கண்டிப்பா இப்படித்தான் இருப்போம். ஆனா இப்பத்துக்கு நீ எழும்பி வீட்டுக்கு ஓடி போயிரு. ஏன் மாமா அப்படி சொல்ற? இன்னும் செத்த நேரம் இருந்துட்டு போவோமே. எங்க கிளவி பார்த்துட்டு இப்பதான் எங்க அம்மாவை கூப்பிட போகுது. வந்துச்சு எங்க ஆத்தா விளக்க மத்த தூக்கிட்டு வருவா. என்ன மாமா சொல்ற? நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துட்டாங்களா? நீ ஏண்டி பயப்படுற? அதான் இந்த மாமன் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது எனக்கு புரியுது மாமா. ஆனா உங்க அம்மாக்கு தான் இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லையே. ஏண்டி அது இஷ்டப்பட்ட என்ன இஷ்டப்படாட்டா என்ன? எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிடிக்கிறதா முக்கியம். சரி மாமா, அப்ப நான் கிளம்புறேன். அவங்க வந்துட்டா அவ்வளவுதான். நீ தைரியமா போ, பாத்துக்கலாம். நீ சொல்லிட்ட, எனக்குள்ள அடி வைத்த கலக்குது. அடியே சாந்தி, என் உசுறு இருக்கிற வரைக்கும் உன்னை தவிர இந்த மாமன் வேற எவளையும் கட்ட மாட்டான். நீ தைரியமா போ, எங்க அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன். சரி மாமா, அப்ப நான் வாரேன். எங்கம்மா ரெண்டு பேரையும் எங்க? எங்கம்மா எங்க? என் மவன் இங்கதான் அவ மேல சாஞ்சிக்கிட்டு இருக்கான்னு சொன்ன. இங்க ஒருத்தரையும் காணும். அடியே பைத்தியக்காரி, என் கண்ணால பார்த்தேன். ரெண்டு பேரும் இங்கதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாவோ. அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். உன் மகன் ஜெகஜால கில்லாடி என்ன பார்த்திருப்பான். அதான் அவளை இழுத்துட்டு ஓடி போயிட்டான். ஏம்மா நீ சும்மா இரு. இப்பவே அவ வீட்டுல போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். அவ மட்டும் இங்க வந்தது உண்மையே இருக்கட்டும். அப்புறம் இந்த கட்ட வழக்கமாறு பிய பிய அவளை சாத்துறனா இல்லையான்னு பாரு. ஏய் நட, போய் என்ன ஏதுன்னு கேட்போம். என்ன டீ குரமொழி முழிச்சுக்கிட்டு இருக்கு? என்ன விஷயம்? ஐயோ அக்கா, நானும் அவரும் வயக்காட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த அத்தையோட ஆத்தால அது பார்த்துருச்சுக்கா. இன்னைக்கு வீட்டில் போய் ஒரு வழியா ஏதாவது சொல்லி அத்தைக்காரி எங்கே கூட்டிகிட்டு வரும். அதான் என்னமோ மாதிரி இருக்கு. இம்புடுத்தானா? விடு விடு, பார்த்துக்கலாம், வரட்டும். என்னக்கா சாதாரணமாக சொல்கிற? அது வந்து இங்கே ஆடு ஆடுன்னு ஆடும். அம்மா சொல்லும் உனக்கு இதெல்லாம் தேவையான்னு. ஏய், இந்த வயசுல சுத்தாம பின்ன எந்த வயசுல சுத்துவாக? அவ கிடக்குறா. நம்ம சிவா உறுதியா இருக்கான்ல, பின்ன என்ன? இதெல்லாம் உறுதியாக தான் இருக்காரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை தவிர யாரையும் கெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன அவ வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஐயோ அக்கா, நீ தான் வாழ்க்கப்பட்ட போன இடம். உன் மாமியாக்காரி இந்த ஆட்டம் ஆடுறான்னு பார்த்தா இங்கே ஏன் மாமியாக்காரி அதுக்கு மேலே இருக்கா. இவ்வளோலாம் எப்படி தான் சமாளிக்கவோ. அப்பா பாவம். அடியே என்ன தட்டி அக்காலும் தங்கச்சியும் குசு குசுங்கிறியே? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வில்லி வருவா, சமாளிக்கணுமா. அட பாவி, காலையில எங்கிட்டி போன? இது தேவையா உனக்கு? அவ்வளோ அளவுல நம்மளால நிக்க முடியுமா? ஆடு ஆடுன்னு ஆடுவா. என்ன செய்ய சொல்ற? இம்மா போமா, மாமா தான் வர சொன்னாரு. அதான் வயக்காட்டில் அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அந்த கிளவி பார்த்துருச்சு. உடனே போய் மாவா கிட்ட பற்ற வச்சுட்டு இப்போ ரெண்டு பேரும் நேரம் இங்கே தான் வருவோ. எம்மா, உடனே நீ மௌனம் ஆயிராத.
என்னம்மா செய்யறது? அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பமா இருக்கு. நீ இப்படி மூஞ்ச தூக்கினா ஏம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம். உனக்கு என்ன டீ, நீ சொல்லிடுவ. இவ வாக்கப்பட்டு போனாலும் அவ நிம்மதியே இருக்க விட மாட்டா. என்ன ஆட்டம் ஆடுறா. என் அண்ணக்காரனே படாத பாடு பட்டுக்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருக்கான். என்ன செய்ய? நான் எல்லாத்தையும் சமாளிக்க தானே செய்யணும். நான் என் அண்ணன் நிலைமை நினைக்கதா, இவளை பத்தி நினைக்கதா? என்ன பண்ண சொல்ற? அம்மா, உடனே உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாப்ப? இதனால என் அண்ணனுக்கு தான் பிரச்சனை. என் அண்ணன் பாவம். ஏம்மா இப்படி இருக்க? உன் அண்ணனை பத்தி மட்டும் யோசிக்கிறியே, உன் மவளையும் உன் மருமகனையும் பத்தி யோசிச்சியா? பிட்டி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் அண்ணன் பாவம். என் கண்ணு முன்னாடி என் அண்ணன் தான் வந்து போறாரு. நீங்க சொன்னா கேட்க மாட்டியே. இன்னும் என்னெல்லாம் ஆரம்பிக்க போறீங்களோ தெரியல. அடியே மீனாட்சி, மீனாட்சி வாங்க மேனி. என்ன விளக்கு மாத்தம் கையுமா வந்திருக்கியே? நான் முத்தவாசல்லாம் கூட்டிட்டேனே, வீட்டையும் கூட்டிட்டேன் மேனி. முதல்ல தெரிஞ்சிருந்தா கூட்டி இருக்க மாட்டேன். நீங்க என்னத்துக்கு இப்படி விளக்கு மாத்தோட வந்து நிக்கியே? என்ன ஆத்தாள மவளுக்கும் நக்கலா? எத்தனையோ முறை சொல்லிட்டேன், என் மவன் கூட பழகக்கூடாது, உன் மவளை கண்டிச்சு வைன்னு. என்ன நல்ல மவளை பழக விட்டு மொத்த சத்தையும் அடிக்கலான்னு திட்டம் போட்டிருக்கியா? என்ன மேனி நீங்க இப்படி கூறு இல்லாம பேசுறியே? ஏன் அண்ணன் சொத்து, ஏன் அப்பா வீட்டு சொத்து தானே, அதை அடிக்கிறதுக்கு நான் ஏன் இப்படி திட்டம் போடணும்? நான் நேரடியாவே வந்து என் அண்ணன்ட்ட சொத்து வேணும்னு கேட்டிருந்தா என் அண்ணன் அவளை சொத்தையும் எனக்கு எழுதி கொடுக்க போகுது. என்னமோ உங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த மாதிரி சொத்து அடிக்க திட்டம் போடுறேங்கிறீங்க. அத்தியாட்டி, இவளுக்கு எவ்வளவு நக்கலுன்னு எல்லாம் இவ கொடுக்குற இடம். மவளை மவன் கூட சேர்ந்து ஆடி பாடு, அப்படியே அவனை கைக்குள்ள வளைச்சு போட்டுக்கோன்னு பேச சொல்லியிருக்கா. என்ன நீங்க அறிவு கட்டத்தனமா பேசுறீங்க? நான் ஏன் என் மகளுக்கு சொல்லி கொடுக்கணும்? ஏன் மருமகன் சாந்தியை தான் கெட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறான். இதை சொல்லி வேற கொடுக்கணுமாக்கும்? சாந்தியும் அவனை தான் கெட்டுவேன்னு ஒண்ணுக்கு ஒன்னா 2 பேரும் பழகுறாங்க. இதுதான் ஊருப்புற அறிஞ்ச விஷயமாச்சு. என்னமோ இன்னைக்கு நேத்து நடக்கிற மாதிரி அதை கேட்கறதுக்கு அம்மையும் மவளும் இப்படி வாரியில தூக்கிட்டு வரணுமாக்கும்? இங்க பாரு, நான் முதல்ல சொல்லிட்டேன் மீனாட்சி, மரியாதையா உன் மவளை வேற எவனுக்காவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பார்த்துக்கோ. என் மகனுக்கு நான் எப்படிப்பட்ட இடத்துல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? நீ நினைக்கிற எதுவும் நடக்காது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னத்தமை நீ நினைக்க போறேன், உங்களையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இந்த கல்யாணம் நடந்து முடிச்சிட்டா என் மைனுக்கு பெரிய சாக்காலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னடி பேசுற? என்ன பேசுற? என் மக சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு நானும் பாக்குறேன். சும்மா தேவையில்லாம உன் மவக்காரி மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கலன்னு நாண்டுகிட்டு நிக்க போறா. இங்க பாரு, என் வீடு தேடி வந்து தேவையில்லாம பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. பெரிய மனுஷனு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். மரியாதையை காப்பாத்திக்கோ. என் மவளை என் அண்ணன் மகனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு நான் யாருக்கிட்ட கேட்கணும்? என் அண்ணன் சம்மதிச்சா போதும், என் அண்ணன் மகன் சம்மதிச்சா போதும், இந்த கல்யாணம் நடக்கும். நீங்க ஆத்தா அம்மாவா கற்பனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்தலான்னு என்ன மட்டும் வச்சுக்கிடாதீங்க. நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அதை தடுக்க முடியாது. போய் வேலையை பாருங்க. ஓ, உனக்கு இம்புட்டு தைரியம் வந்துட்டா? இந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். வேற இடத்துல என் மவனுக்கு பொண்ணு பார்த்தா தானே இந்த கல்யாணம் நடக்காது. உன் தங்கச்சிக்காரி சின்னவா இருக்கல்ல, அவ மவளை கட்டி வைக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்னடி சொல்ற? இவளுக்கு பயந்துக்கிட்டு அவ மவளை கட்டி வைக்க போறியா? ஏய், அது சரியான லூசு. நீ சும்மா இருமா. இவ என்ன ஆட்டம் போடுறா? இவ மவளை எப்படியாவது என் மவனுக்கு கட்டி வச்சிருவந்தானே இந்த ஆட்டம் போடுறா. ஏன் புருஷனும் தங்கச்சி மவளை எடுக்கணும் தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த தங்கச்சி மவளை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனா இவ்வளோ வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணுவாளுவோ? அக்காலும் தங்கச்சியும் முட்டிக்கிட்டு சாகட்டும். என்ன பார்க்குற? இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போவே உன் தங்கச்சிக்காரிய வர வச்சு என் மகனுக்கு பொண்ணை தரியான்னு கேட்குறேன். அப்புறம் இருக்கு உனக்கு. நீ வாமா, போவோம், நடக்கிற வேலையை பார்ப்போம். இவ மவளை மட்டும் பொண்ணு எடுக்க மாட்டேன், அவ வீட்டில் கண்டிப்பாக பொண்ணு எடுப்பேன். அப்புறம் இவ என்ன பண்ணுறான்னு நாம பார்ப்போம்.
ஏங்கிட்டியாடி நக்கலா பேசுற? என் காலில் விழுந்திருந்தா கூட சரி போனா போதுன்னு உன் மவளை பொண்ணு எடுத்து என் மவனுக்கு கட்டி வச்சிருப்பேன். ஆனா எப்ப இவ்வளவு திமிர்த்தனத்துல பேசுனியோ இனி உன் மவ என் வீட்டு பக்கம் கூட வரக்கூடாது. அதுக்கு என்னெல்லாம் வழியோ அதை நான் பண்றேன். என்னம்மா பாக்குற? இவ வாயை பொழந்துகிட்டே இருக்கட்டும், நீ கிளம்பு. ஏம்மா என்னம்மா இப்படி ஆயிட்டு? என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? நம்ம சாந்திய பொண்ணா கேட்க மாட்டாளாம், அவ சித்திக்காரி வீட்ல இருந்து பொண்ணு எடுப்பாளாம். ஏம்மா இப்படி மட்டும் சித்திக்கு தெரிஞ்சிச்சு, ஏம்மா சித்தி அவ்வளவுதான், உடனே மவளை கூட்டியாந்து இங்க வந்து உட்கார்ந்துக்கிடும். ஆமாட்டி, அதான் எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நாமளா இருந்தா அவ பொண்ணு தானே விருப்பப்படுது, நம்ம பொண்ணை கொடுக்க வேண்டாம்னு நினைப்போம். ஆனா உன் சித்திக்காரி ஏற்கனவே அன்னைக்கு பேசாத பேச்செல்லாம் பேசினா. ஏன் மவளை அண்ணன் மவனுக்கு கொடுக்க கூடாதோ, உன் மவளை தான் கொடுக்கணுமான்னு. இப்போ இன்னும் தலைகீழ குதிப்பா. என்ன பண்றது டி? அம்மா நான் வேணா நிர்மலாட்ட பேசட்டா? அடியே ஆத்தாக்காரி 8 அடி தான் பாய்வா. ஆனா அந்த நிர்மலா 16 அடி பாய்வா. ஏற்கனவே சிவாவை வளைச்சு போடுறதுக்கு என்ன வேலையெல்லாம் பண்ணினா அவளை எதுலயும் நம்ப முடியாது. முதல்ல என் அண்ணனை கூப்பிட்டு அண்ணங்கிட்ட பேசணும். எம்மா இந்த அத்தைக்காரி செகஜால கில்லாடியா இருப்பா போல. எம்மா எப்படிம்மா திட்டம் போடுறா? 2 பேரும் பொண்ணையும் எடுக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு ஆடுனா, இன்னைக்கு உங்ககிட்ட வம்புன்னதும் அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாள. எம்மா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உடனே மாமாவை கூப்பிட்டு பேசு. அம்மா இந்த அத்தை என்ன பேச்சு பேசுது? இப்போ நிர்மலாவும் கட்டிக்க போறேன்னு போட்டி போட்டா என்னால என்னமா பண்ண முடியும்? அவ எனக்கு தங்கச்சி தானே. அடியே தங்கச்சிலாம் அப்புறம், சிவா உன்னையும் விரும்பாம இருந்திருந்தா நீ அவளுக்காக விட்டு கொடுக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்க. அதுல ஊடையில அவளை கெட்டி வைனா எப்படி முடியும்? நீ உன் நிலையில உறுதியா இரு. என்ன வருதோ அதை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. 2 பேரும் மச மசன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அண்ணன் வயக்காட்டுக்கு தான் போயிருப்பான். அப்பா வந்துருவாங்க. கஞ்சியை காய்ச்சுங்க, நான் போய் அண்ணனை பார்த்துட்டு வரேன். சரிம்மா, அப்பா வந்த உடனே ஒன்று தானே கேட்கும். கேட்டா மாமாவை பார்க்க போயிருக்கேன்னு சொல்லு. போய் சோத்தை பொங்குங்க, நான் வாரேன். சரிம்மா. அக்கா இந்த கல்யாணம் நடக்குமாக்கா? எதுக்கிட்டி உனக்கு இந்த சந்தேகம்? சும்மா சந்தேகப்பட்டுட்டே இருக்காத. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என் உசுரை கொடுத்தாது இந்த கல்யாணத்தை நான் நடத்துவேன். அக்கா தேங்க்ஸ்க்கா. அம்மா ஒலைய வைக்க சொல்லிச்சுல, போய் வை. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள தான் உங்களுக்காக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்ல வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ரமேஷ். உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மீனாட்சி தொடர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் எந்த மாதிரி இந்த தொடரை விறுவிறுப்பா கொண்டுட்டு போலான்னு உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம். திருநெல்வேலி தொடரில் அடிக்கடி கமெண்ட் பண்ணுற நித்யா குட்டி அவங்க சொல்லியிருக்காங்க, 2 பேரும் காதலிக்கிறவங்கள சேர்த்து வைக்காம வேற ஒருத்தங்களோட கல்யாணம் நடத்தி வச்சிருக்கீங்க, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா காதலும் நாம் நினச்ச மாதிரி கை கூடிட்டா பிரச்சனையே இருக்காது. ஒவ்வொரு தொடருக்கும் ஏற்ற மாதிரி தான் கதை அமையும். நீங்கள் தயவு செஞ்சு கதையை கதையாக பார்த்துக்கோங்க. நம்ம நிஜ வாழ்க்கையிலேயே எல்லா காதலும் கை கூடுறதில்ல. தயவு செய்து தப்பாக நினைக்க வேண்டாம். ஹாய் ஸ்வீட்டி எஸ்எஸ் விலாக்ஸ். ஹாய் தமிழ் செல்வம். ஹாய் டெய்லி ஃபுட் என்கவுண்டர் சப்போர்ட். ஹாய் ஹைடன் டேலண்ட். ஹாய் தானு தனுஷிகா. ஹாய் லக்ஷ்மி விலாக்ஸ் கோவா. ஹாய் மதுரை அம்மாச்சி சேனல். ஹாய் சந்திர விஜயேந்திரன். ஹாய் நந்தினி. ஹாய் நித்யா குட்டி. ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ். ஹாய் முத்துலக்ஷ்மி. ஹாய் தெய்வம் கோவா. ஹாய் டாம் டை ஹான். ஹாய் தேட்டாடு.
ஹாய் ஜிகர்தண்டா கார்ட்டூன்ஸ். ஹாய் ஆர்கானிக் ஹெல்த்தி. ஹாய் ராதிகா. ஹாய் ரவரங்கோலி. ஹாய் லாவண்யா மியூசிக். ஹாய் ஹெல்த்தி கிச்சன்ஸ். ஹாய் சோமா அண்ட் ரஸ்மிஸ் கிச்சன். ஹாய் பிரபா குமார். ஹாய் அதிதி ஆர்ட்ஸ். ஹாய் நிகா சமையல். ஹாய் மணக்கோலம். ஹாய் ரைட் வித் மீ வாணி. ஹாய் நியூட்டன்ஸ் வேர்ல்ட். எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் எங்கள் சார்பாகவும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாகவும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நேற்று எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணினா உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.